இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஹீரோ கர்நாடகாவுல ஒரு சின்னதா ஹோட்டல் பிசினஸ் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு. அதோட ஹீரோவோட மனைவி, அவங்க அண்ணன், அவங்க அம்மா, அதோட ஹீரோவுக்கும் அழகான ஒரு சின்ன பையனும் இருக்கான். இந்த சின்ன பையனால நடக்க முடியாது. அவன் ஒரு ஹேண்டிகேப். இந்த குடும்பமா சேர்ந்து இந்த பையனை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. அழகான ஒரு குடும்பம், சின்னதா ஒரு ஹோட்டல் பிசினஸ் அப்படின்னு இவர் வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவோட பையன் ஒரு ஹேண்டிகேப் அப்படின்றதால தினமுமே ஹீரோ தான் அந்த பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணி பிக்கப் பண்ணுவாரு. இப்ப அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதால ஸ்கூல்ல வந்து பார்த்தா அவர் பையனை காணோம். அப்ப டீச்சர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க, சிசிடி கேமரா இருக்கு, உங்க பையன் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஸ்கூலோட சிசிடி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப பையனை காணோம் அப்படின்னு மொத்த ஃபேமிலியும் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அவங்க பையன் எங்க போனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த 4 பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு. ஏன்னா இவங்க பையனை கூட்டிட்டு போனது இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனா அவரை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இங்க மித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண வராங்க. டாக்டர் உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்க உங்களோட ஹஸ்பண்ட் வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட பத்தி அவங்க வாயே திறக்கல. சரி செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே ஹவுஸ் ஓனர் வெளிய தூக்கி போறாரு. அப்பதான் இந்த மித்ரா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி கிட்ட லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு இந்த வீட வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி போல. அந்த ஹவுசிங் கம்பெனியும் இந்த ஹவுஸ் ஓனருக்கு சரியா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டானுங்க. அதனால உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாமா, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு அப்படின்னு ஹவுஸ் ஓனரை எல்லா பொருளையும் வெளியே தூக்கி போட்டுட்டாரு. இப்ப மித்ராக்கு எங்க போறதுன்னு தெரியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு பெருசா சாரிசமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஊரை சுத்தி கடன் பிரச்சனை இருக்கு, லோனும் இருக்கு. ஈபே ஆபீஸ்ல அவர் கரண்ட் பில் கட்டுற இடத்துல கேஷியரா ஒர்க் பண்றாரு. சோ இந்த ஒரு வருமானமும் இந்த ஒரு சின்ன வாழ்க்கை தான் ஒரு லைஃப் போதுமானதா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் யோகியை காட்டுறாங்க. யோகியோட அப்போ ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு. அதன் மூலியமா ஏகப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுவாரு. இப்போ இவரோட அம்மாக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது உங்களோட அம்மாவுக்கு லங் கேன்சர் அப்படின்னு. அதை சரிப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி சரிப்படுத்தலாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பணமாகும். இந்த 10 லட்சம் பணத்துக்கு யோகிக்கு எங்க போறதுனே தெரியல. சரி நம்ம அப்பா நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, நம்ம போய் அதை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர்ட்ட கேட்கறாரு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு. ஆனா யாருமே உதவி பண்ற மாதிரி தெரியல. காசு அப்போ வருது இப்போ வருது அப்படின்னு தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. இந்த பக்கமும் அவரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப மித்ராவோட லைஃப்ல இருந்து அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் வெளியே துரத்திட்டு இப்ப வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கடன் தொல்லை தாங்க முடியாம ஏகப்பட்ட கடன்காரர்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வீட்டோட பின்வாசல் வழியா எகிரி குடிச்சு போயிட்டு இருக்காரு. யோகியோட அம்மாவுக்கு ஆபரேஷன் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு அவரும் அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த 3 பேரோட வாழ்க்கையுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இங்க ஹீரோக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு. அவர் கொஞ்சம் பிசினஸ் மேன் கூட. சோ அதனால கையில 5-10 இருந்தாலும் கொடுத்து உதவி பண்ணுவாரு. அது மூலியமா அவரோட மாசங்களை அவர் ஓடிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு, நம்ம லைஃப் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு. ஹீரோ பேச்சுலர் அப்படின்றதால வீட்டுல பெருசா சமைக்க மாட்டாரு. அதனால ரெகுலரா ஒரு ஹோட்டலுக்கு போவாரு. அங்க ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு ஏகப்பட்ட பேர் அந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லார்கிட்டயும் என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஐடியாவை சொல்லுவாரு. இப்ப ஹீரோக்கு கடைசி வாய்ப்பு அந்த குட்டி ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட போய் இங்க பாரு நான் ஏதாவது உனக்கு பணம் தரேன், இந்த ட்ரேடிங் பத்தி ஏதோ சொல்றியே அது மூலியமா நம்ம காசு சம்பாதிக்க முடியுமான்னு கேட்கும்போது தான் எதுவும் பிரச்சனை இல்ல, நான் ஒரு ட்ரேடிங் கம்பெனில வேலை செய்யறேன், என்னோட கம்பெனி பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அது மூலியமா ட்ரேட் பண்ணி வருமானம் பார்ப்பாங்க. சோ அந்த நேக்கு போக்குலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பேர் இதுக்கு நம்ம வேற ஒருத்தங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்கணும், அவங்க சொந்த காசை போட்டு ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு காசு பார்ப்பாங்க, அதுதான் நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா இப்ப என்கிட்ட காசு இல்ல, நீ ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தனா நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த குட்டி ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி அடிக்கடி நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வரதால, தம்பி நீங்க கரண்ட் ஆபீஸ் தானே வேலை செய்றீங்க, இந்த பையனோட கரண்ட் பில் எல்லாமே நீங்க சேர்த்து கட்டிடுங்க அப்படின்னு அந்த கரண்ட் அட்டையையும் பணத்தையும் அந்த ஓனர் கொடுக்குறாரு. ஹீரோக்கு அந்த பணத்தை பார்த்த உடனே இது மூலியமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றாரு. அப்பதான் இபி ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டணும்னா அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு ஆதாரம். இங்க ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. இந்த பிரிண்டிங் மிஷினை நம்ம வந்து ஓட முடியாத மாதிரி பண்ணிட்டோம்னா அப்ப கண்டிப்பா பிரிண்ட் எடுக்க முடியாது, இதனால நீங்க கரண்ட் பில் கட்டிட்டீங்க அப்படின்னு கையில தான் எழுதி கொடுக்கணும். சோ இதனாலே இந்த ஒரு ஃபார்முலாவை அவர் ட்ரை பண்றாரு. இப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் கொடுத்த எல்லா பில்லையும் கட்டிட்டு பில்லு கட்டணத்துக்கான ஆதாரமா அவரே கைப்பட எழுதி கொடுக்கறாரு. ஆனா அவர் பில்லே கட்டல, எல்லா பணத்தையும் இவரே எடுத்து வச்சுக்கிட்டாரு. அந்த பணம் மூலியமா தன்னோட குட்டி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ ட்ரேட் பண்ணு, அது மூலியமா நம்ம வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு இங்க இருந்து ஹீரோவும் ஏமாத்தி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம மித்ராவோட லைஃபை பார்த்தா அவங்களும் வீடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்பதான் ஒரு ஐடியாவை யோசிச்சு பாக்குறாங்க. பொதுவா பார்த்தா ஒருத்தவனை ஏமாத்திட்டா அவனை ஏமாத்தணும்னு நினைக்காத, அவன் உனக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு. எப்படி வேற ஒரு ஹவுசிங் கம்பெனி உங்ககிட்ட இருந்த பணத்தை வாங்கி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம், சென்னையில காலியா இருக்கிற வீடுங்களோட ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் உங்க வீட்டுக்கு நாங்க ஆளுங்களை கூட்டு வரோம் அப்படின்னு அந்த வீட்டுல யார் தங்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து லீஸுக்கு உரத்தா சொல்லி ஒரு லம்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை ரொட்டேஷன் விட்டு அது மூலியமா இந்த பக்கம் இருக்கிற ஹவுஸ் ஓனர் கிட்ட மாசம் மாசம் வாடகை கொடுத்துருவாங்க. இப்ப மித்ராவும் ஏமாத்து முறையில சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஏமாத்தி சம்பாரிச்சு பத்தாதுன்னு யோகியும் ஒரு விஷயம் பண்றாரு. தன்னோட அம்மாக்கு உடல்நிலை சரியில்லை, ஆபரேஷன் பண்ணியாகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அப்பா ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை வச்சிருப்பாரு. சோ அந்த அக்கௌண்ட் ஐடியில இருந்து எங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு
அம்மாவுக்கு பணம் தேவைப்படுது, அதனால உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த அக்கௌண்ட்ல போஸ்ட் போடுறாரு. அவர் போஸ்ட் போட்ட மறுநாளே அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000, 20,000, 30,000 அப்படின்னு அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டே இருக்கு. இந்த உதவி கேட்ட விஷயத்த அம்மா கிட்ட சொல்லும்போது தான் உங்க அப்பா பண்ண உதவி நமக்கு எப்படி திருப்பி வருது பாரு அப்படின்னு இவங்களோட ஆபரேஷனுக்கு தேவையான பணமும் ஏற்பாடாயிருச்சு. இவங்களும் பணத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போனா அப்ப அந்த டாக்டர் ஒரு ஃப்ராடுகார டாக்டர் போல அவன் சரியாவே படிக்கல. ஆரம்பத்துல இந்த அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பெரிய டாக்டர் கிட்ட கொடுக்கும்போது தான் ஸ்கேன்லாம் ஒன்றும் கிடையாது, இனி கன்ஃபியூஸ் ஆகாத, அந்த அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இந்த டாக்டர் தெரியாதனமா மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த போலி டாக்டரும் நம்ம தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டோமே அப்படின்னு இந்த கேன்சர் கட்டி உடம்புல கரைஞ்சிருச்சு, உங்க அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு ஆபரேஷனை கேன்சல் பண்ணிடுறாரு. யோகிக்கும் ஒரே அதிர்ச்சி. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அம்மாவோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இந்த பணத்தை எல்லாமே யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு யோகி சொல்றாரு. ஆனா அவங்க அம்மாவும் நம்ம எதுக்குடா திருப்பி கொடுக்கணும், உங்க அப்பா நிறைய நன்மை பண்ணிருக்கான், அந்த நன்மை நமக்கு பணமா திரும்பி வருது, இந்த பணத்தை ரொட்டேஷன்ல விட்டு அந்த பணத்தை நம்ம டபுள் ஆக்குவோம், இந்த பணம் மூலியமா நம்ம கிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டா அவங்களுக்கு அதுக்கு தேவையான உதவியை நம்ம பண்ணி கொடுப்போம், யாரும் வந்து கேட்கலையா அந்த பணத்தை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு ஐடியா சொல்றாங்க. ஆனா இருந்தாலுமே யோகிக்கு இதுல உடன்பாடு கிடையாது. சரி அம்மா ஏதோ சொல்றாங்களே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வலுக்கட்டாயமா அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோகியும் இப்ப ஏமாத்தி சம்பாதிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு இவரும் வராரு. இங்க நம்ம ஹீரோவும் தினமுமே யாரெல்லாம் இபி ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்ட வராங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே ஒன்னாக்கி அவர் ட்ரேடிங்ல விடுவாரு. ட்ரேடிங்ல விட்டுமே அவருக்கு ப்ராஃபிட் பல மடங்கு அதிகமாயிட்டே இருக்கு. சோ இதனால அவர் நல்லாவே பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே இந்த இபி ஆபீஸ் மூலியமா வர பணம் இவருக்கு பத்தல. அதனால இன்ட்ரெஸ்ட் கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்கிறாரு. மக்கள் உங்ககிட்ட பணம் இருந்தா அது எங்க கிட்ட கொடுங்க, அதை நாங்க ரொட்டேஷன்ல விட்டு உங்களுக்கு 20 மடங்கு ப்ராஃபிட் தருவோம் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்கிறாரு. இது மூலியமா மக்களும் சரி நம்மளோட பணத்தை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க டபுள் ஆகி நம்ம கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு ஆசை பேர்ல இவங்க பணத்தை எல்லாமே இவங்க கிட்ட கட்டுறாங்க. இந்த பக்கம் மித்ராவும் அந்த ஹவுசிங் கம்பெனி மூலியமா ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. அதோட யோகியும் அவரோட அம்மாவும் சின்ன சின்ன ரொட்டேஷன் விட்டு அந்த பணத்தை டபுள் ஆகியிருப்பாங்க. இந்த ரெண்டு குரூப்பு கிட்டமே பணம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு குரூப்புமே நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஏன்னா அவர் தான் இன்ட்ரெஸ்ட் கூடுற பிசினஸ் பண்றாருல, எங்க கிட்ட பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு நீங்க ரொட்டேஷன் விட்டு எங்களுக்கு டபுளா கொடுங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தோட பணத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ இது எல்லாமே அவர் ஒன்னு சேர்த்து அவரோட குட்டி ஃப்ரெண்ட் நடத்துற ட்ரேடிங் பிசினஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இது மூலியமா அவர் நல்லாவே சம்பாரிச்சு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. இப்ப யோகி, மித்ரா, ஹீரோ இவங்க 3 பேருமே ஏமாத்தி நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம யோகியோட பணமும் மித்ராவோட பணமும் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. எதுக்காகனா ஹீரோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுல வர லாபத்தை வச்சு உங்களுக்கு பல மடங்கு நாங்க திருப்பி கொடுப்போம் அப்படின்னு கம்பெனியை ரன் பண்ணி ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருப்பாரு. சோ அதை நம்பி தான் நம்ம யோகியும் மித்ராவும் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் கூட அடிக்கடி எப்பெல்லாம் ஹீரோ கஷ்டத்துல இருக்காரோ அவரால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்து உதவி பண்ணுவாரு. இப்ப அந்த பணக்கார நண்பனும் நான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு ஒரு 10 கோடி தேவைப்படுதா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதோட யார் எனக்கு 10 கோடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் 15 கோடியே திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு இந்த பிசினஸோட டீடைல் எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம கிட்ட எப்படி குத்து மதிப்பா பார்த்தா 10 கோடி இருக்கும், அப்ப இவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா இவன் அந்த பிசினஸ்ல போட்டு நமக்கு 15 கோடியா திருப்பி கொடுப்பான், அப்ப இந்த பணத்தை இவங்கிட்டே கொடுப்போம் அப்படின்னு ஹீரோவோட 10 கோடியை அவரோட பணக்கார நண்பனுக்கு கொடுக்குறாரு. ஆனா அந்த பணக்கார நண்பன் கிட்ட என்ன சொல்றாரு, இந்த பணம் ஏன் பணம் இல்ல, நானே வெளியிருந்தா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி கொடுக்குறாரு. இப்ப யோகி, மித்ரா, ஹீரோ எல்லாருடைய பணமும் அந்த பணக்கார நண்பன் கிட்ட போயிடுச்சு. நண்பனும் அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ணி பெரிய ஆகலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டாரு. ஆனா மறுநாளே நியூஸ் முழுக்க பரபரப்பா ஒரு விஷயம் பேசுறாங்க, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த தொழிலதிபர் வேற யாருமே கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. நேத்தடா நம்ம கிட்ட இருந்து 10 கோடி வாங்கிட்டு போனா இப்படி அநியாயமா செத்துட்டானே அப்படின்னு அவருடைய ஃபீலிங்ல இருக்காரு. இப்ப அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு 10 கோடி அவன் புள்ள வாங்கியிருக்கான்னு கேட்கவும் முடியாது. இந்த பக்கம் நம்ம கிட்ட பணம் கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவருக்கும் ஒரே தயக்கம். இப்ப இபி ஆப்ஸ்ல இருந்து எடுத்த பணத்தையும் மக்கள் கிட்ட இருந்து எடுத்த பணத்தையும் இந்த 10 கோடியில் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்திருக்காரு. அவரை யாரோ கொலை பண்ணதால இப்ப அந்த பணம் எங்க இருக்கு, யாருகிட்ட இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியவே இல்லை. இப்ப யாரெல்லாம் இவர்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இபி ஆபீஸ்ல மக்களோட பணத்தை எல்லாமே கரண்ட் பில் கட்டாம அந்த பணத்தை ஆட்டிய போட்டிருப்பாரு. இப்ப கரண்ட் பில் கட்டலனா இபி காரன் ஃபியூஸ புடிங்கிடுவான். நிறைய பேர் ஃபியூஸ புடிங்கிட்டான். மக்கள் எல்லாருமே இபி ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றாங்க. இந்த பக்கம் மித்ராவும் ஹவுசிங் கம்பெனி மூலியமா ஏகப்பட்ட பேரோட வீட்டை டெனன்ட்டுக்கு லீஸுக்கு விட்டுருப்பாங்க. இப்ப வீட்டு ஓனருக்கு சரியா வாடகையும் போய் சேரல. அதனால வீட்டு ஓனர் எல்லாமே வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். யோகியும் ட்ரஸ்ட் மூலியமா பணத்தை கலெக்ட் பண்ணி அது மூலியமா தான் ரொட்டேஷன் விட்டுருப்பாரு. ஆனா இந்த ட்ரஸ்ட் பொய்யா இருக்கு, நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு உதவியே பண்ணாம இவனுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே சிக்கல் இருக்கு. அதுக்கு காரணம் ஹீரோ தான். ஏன்னா எல்லாருடைய பணமும் ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தை பணக்கார நண்பன் கிட்ட கொடுத்து அந்த பணத்தையும் இழந்துட்டாரு. இப்போ போலீஸும் ஒரு அரெஸ்ட் பண்ணிருது. ஏன்னா ஏகப்பட்ட ஃப்ரோஜரி, ஃப்ராட் எல்லாமே பண்ணிருக்காங்க. அதோட மித்ராவையும் யோகி இவங்க 3 பேருமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. யோகி கிட்ட விசாரிக்கும் போது என் பணம் எல்லாமே ஹீரோ கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. மித்ரா கிட்ட விசாரிச்சாலும் என் பணம் ஹீரோ கிட்ட தான் இருக்குன்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட போய் விசாரிச்சா என் பணம் எல்லாமே என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை கட்டுறாரு. இப்போ 3 பேரும் 2 பேரும் மாத்தி மாத்தி என் பணம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லும்போது போலீஸ்காரனுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு நடுவுல மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னோட பணத்தை எல்லாமே திருப்பி கொடுங்க அப்படின்னு.
ஏகப்பட்ட பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. சரி, போலீஸ் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் உண்மையா சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பிளான் பண்றான், பேசாம அந்த 4 பேத்தையும் வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணிடுவோமா அப்படின்னு அவன் ஒரு பிளான் போட இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஆஹா, பிரச்சனை வேற பெருசாயிருச்சு, இதுக்கப்புறம் போனா நம்மள கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு ஹீரோவும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு போலீஸ்காரரை அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கும் விஷயம் தெரியுது இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப இவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஏன்னா வீட்டுக்கு போனா கண்டிப்பா கடன்காரங்க பணம் கொடுத்தவங்க எல்லாமே கேள்வியா கேட்டு சாவடிப்பான். இப்ப தப்பிக்கும் போது கிடைச்ச வண்டியிலும் ஏறிடுறாங்க. அந்த வண்டி இப்ப கர்நாடகா வேற போகுது. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. ஆனா யோகிக்கும் மித்ராக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு தேவை என்னோட பணம், அந்த பணத்தை கொடுத்துட்டு நீ எங்க வேணா போ அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆனா யோகியோட அம்மா மட்டும் ஹீரோவை நம்புறாங்க. அந்த தம்பி ஏதோ சொல்றாப்புல கண்டிப்பா பணத்தோட தான் திரும்பி வருவாருன்னு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா யோகிக்கும் மித்ராக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்ல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பணம் கொடுக்கற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு இந்த 4 பேருமே ஒன்னு சேர்ந்து கர்நாடகாக்கு வராங்க. இவங்க எல்லாருமே சென்னையில ஒரு ஏமாத்த வேலை பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த ஊர்ல ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. மித்ரா ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களோட முன்னாள் காதலனால கர்ப்பமா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த கர்நாடகா வந்தவனே அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய தான் இப்ப யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. அதோட இவங்க எல்லாருமே என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லைன்னா கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா தான் வாழ்றாங்க. அந்த பையனை ஹீரோ தான் பையன் மேல தான் பாத்துக்கிறாரு. அதனாலதான் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே பையனை காணோம் அப்படின்னு பையனோட ஸ்கூல்ல போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப எவனோ ஒருத்தன் அந்த பையனை கடத்தி இருக்கான். அந்த எவனோ ஒருத்தன் வேற யாருமே கிடையாது. இவங்க எல்லாருமே ஃப்ராடு பண்ண கேஸ் எடுத்து நடத்தின இன்ஸ்பெக்டர் தான். சம்பந்தமே இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு இந்த பையனை கடத்தணும் அப்படின்னு யோசிக்க போதுதான் ஒருவேளை நம்ம அந்த ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம்ல, நம்மள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பையனை கடத்திருப்பான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த சின்ன பையனை இந்த இன்ஸ்பெக்டர் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவன் நம்மள அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இங்க ஹீரோ எதை பத்தி நீங்க பயப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாருமே இங்கே இருங்க, நான் போய் அந்த பையனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. 1000 நாள் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமா ஒன்னா இருந்திருக்காங்க. நீ எதுக்கு தனியா போற, நான் உன் கூட வர அப்படின்னு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போறாங்க. ஹீரோவும் நாங்க தெரியாதனமா அங்க வந்து தப்பிச்சிட்டோம், நீங்க என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, இவங்களை விட்டுருங்க, அதோட அந்த பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் எந்த அளவுக்கு ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க இருந்து தப்பிச்சு உங்களை காப்பாத்திருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது. இந்த இன்ஸ்பெக்டர் தான் வேணும்னே இவங்களை தப்பிக்க விட்டுருப்பான். ஏன்னா இவங்களை தப்பிக்க விட்டுட்டா ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா நமக்கு இவங்க யூஸ் ஆவானுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க தப்பிக்க விட்டுருக்காரு. இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் பார்க்க சாதுவா இருந்தாலுமே பக்கா ஃப்ராட். அவர்கிட்ட யாருன்னா படம் கொடுத்து எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுங்கன்னு கேட்டா நல்லது கெட்டது எதுவுமே பார்க்க மாட்டாரு, பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாரு. ஆனா அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாமே சூதாட்டம் பண்ணி எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. இப்ப அவருக்கு பணம் அதிகமா தேவைப்படுது. அதனால இவர் மூலியமா தப்பிச்சவங்க ஏகப்பட்ட பேரு. அப்படி தப்பிச்ச குரூப்லயே நம்ம ஹீரோட குரூப் தான் ஓரளவுக்கு விவரமான குரூப். ஆனா வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு எப்பேற்பட்டாவது வாழ்நாள் முழுக்க நான் பணம் சம்பாதிக்கணும், சோ அதுக்கான வழியை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பையனை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றது அவர் ஒரே குறிக்கோள். சரி, ஓகே சார், உங்களுக்கு தேவை பணம், நாங்க அடுத்த ஒரு ஐடியாவோட வந்து உங்களை பாக்குறோம், சோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு எப்படி மத்தவங்களை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இவங்க பண்ண தப்பு தான் இப்ப இவங்க வாழ்க்கையை மாத்திருச்சு. அதோட அந்த சின்ன பையன் என்ன பண்ணான் பாவம், அவனால நடக்க கூட முடியாத அவன் ஒரு ஹேண்டிகேப், இப்ப நம்மளால அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோ எப்படியாச்சும் ஐடியா பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் பையனை ஒருத்தன் தூக்கிட்டான் அப்படின்றதுக்காக கர்நாடகால இருந்து சென்னைக்கு வருவாரு. அப்படி சென்னைக்கு வரவே இல்ல, ஒரு டோல்கேட்டை ஒண்ணு பாத்துருப்பாரு. அந்த டோல்கேட் இப்ப ரன்னிங் கண்டிஷன் இல்ல, வாகனம் எல்லாமே ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஏன் அந்த டோல்கேட்டை எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியல. டோல்கேட்டை எடுத்து நடத்தணும்னா நம்ம டெண்டர் எடுக்கணும், நமக்கு பல கோடி தேவைப்படுதுப்பா, தேவையெல்லாம் பேசாதன்னு சொல்லும் போதுதான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டோல்கேட் இருக்கு. குறிப்பா நார்த் சைடு போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃபேக்கான ஒரு டோல்கேட்டை வச்சு ஏகப்பட்ட கோடியை சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த டோல்கேட்டை நம்ம எடுத்து நடத்துற மாதிரி நடிப்போம். இந்த டோல்கேட் மூலியமா வர வருமானத்தை எடுத்து நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம பையனை விட்டுருவான், நம்மளும் சேஃபா இங்க இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்க அந்த ஐடியா ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. சரி, நம்ம இதுவே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இந்த ஐடியாவை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அவரும் இந்த ஐடியா எனக்கு ஓகே தான், இந்த ஐடியா வச்சுமே காலம் முழுக்க பணம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா பணக்காரங்க ஆகணும்னா ஏதாவது ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் ஹீரோக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பிசினஸ் பிளான் ஒன்னு சொல்லியிருப்பான். அதாவது கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் போடுவோம், அந்த ஜென்ரேட்டர் இடத்துல ஓடுது பெட்ரோல்ல, ஆனா அந்த பெட்ரோலுக்கு பதிலா தண்ணி ஊத்துனா ஒரு ஜென்ரேட்டர் ஓடும், சோ அது மூலமா நமக்கு கரண்ட் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிசினஸ் பிளான ஒன்னு சொல்லுவான். இந்த பிசினஸ் பிளான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த டோல்கேட் மூலியமா வர பணத்தை எடுத்து இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா இது மூலியமா நம்ம ஏகப்பட்ட கோடிகளை வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஐடியா கொடுக்க இன்ஸ்பெக்டருக்கும் இந்த டீலுக்கு ஓகே சொல்றாங்க. ஆனா என்னதான் கொஞ்ச நாளைக்கு டோல்கேட் எடுத்து ஏமாத்துற மாதிரி நடிச்சாலுமே நமக்கு ஏகப்பட்ட தொல்லை இருக்கும். சோ அதை சமாளிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒன்னு ஃபேக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண போது அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து எல்லா மக்களையும் போலீஸ்காரங்க அரசியல்வாதிங்க எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. இது மூலியமா அந்த டோல்கேட்டையும் ரன் பண்ணி
ஹீரோவும் தினமும் பல லட்சங்களை சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வச்சு இதுக்கு முன்னாடி தண்ணியில இருந்து கரண்ட் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு பிசினஸ் ஐடியாவில் இந்த இன்ஸ்பெக்டரை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு ஒரு 2-3 கோடி அந்த டோல்கேட்ல இருந்து தேத்திட்டாங்க. இப்போ அந்த பணத்தை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து இது மூலியமா நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியாவையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. கடைசியா நீங்க சொன்னது எல்லாமே நாங்க செஞ்சிட்டோம், தயவு செஞ்சு என்னோட பையனை விட்டுருங்கன்னு ஹீரோ கேட்கும் போதுதான் இன்ஸ்பெக்டர் கன் எடுத்து நீட்டுறாரு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னங்க நீங்க சொன்னது எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துறோம், அப்புறம் ஏங்க நீங்க மிரட்டுறீங்கன்னு கேட்கும் போதுதான் நான் பையனை விடுவேன்னு சொன்னேன், ஆனா உங்களை விடுவேன்னு சொன்னா கண்டிப்பா உங்க மூலியமா எனக்கு பிற்காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, உங்களை போட்டு கழிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கன் எடுத்து நீட்டுறாரு. இப்ப ஹீரோவோட டீமுக்கு எல்லாமே புரிய வருது. சரி ஓகே, நம்ம கடைசி கட்டத்தை எண்ணிட்டோம், நம்ம கடைசியா ஒரே ஒரு முறை நம்ம பையன் கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு நான் கடைசியா என் பையன் கிட்ட பேச ஆசைப்படுறேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கறாரு. இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே உன் பையன் கிட்ட தானே பேச ஆசைப்படுறேன், என்னடா பேசிக்கோ அப்படின்னு போன் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, கண்ணா உனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்கப்பா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லல, அப்ப நீ இருக்கிற இடத்த எனக்கு லொகேஷன்ல சென்ட் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடுறா அப்படின்றாரு. இன்ஸ்பெக்டருக்கும் அடியாளுக்கும் சுத்தமா புரியல, என்னடா அவன் ஹேண்டிகேப்ன்றானுங்க, இவனால நடக்கவே முடியாது, எப்படா ஓட முடியும்னு கேட்டா அந்த பையன் வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அதாவது ஆரம்ப காலகட்டத்துல இவங்க கர்நாடகால இருக்கும்போது இந்த பையனை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்றதால ரெக்கமெண்டேஷன் இல்லாம யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப திடீர்னு நீ ஹேண்டிகேப் மாதிரி நடி, அது மூலியமா அவனை சேர்த்துப்பாங்க அப்படின்னு ஹீரோ கொடுத்த ஐடியாவில தான் அந்த பையன் ஹேண்டிகேப் மாதிரி நடிச்சு அந்த ஸ்கூல்ல சீட் வாங்கியிருப்பாரு. அந்த பையனோட படிப்புக்காக ஹேண்டிகேப் மாதிரி அந்த பையனை நடிக்க வச்சிருப்பாங்க. இது வரைக்குமே அவன் நடிச்சிட்டு தான் இருக்கான். இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ எந்திரிச்சு ஓடுறான்னு சொன்னதால அந்த பையனை இப்ப ஓட ஆரம்பிக்கிறான். இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்கி ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு, ஒழுங்கு மரியாதை எங்களை போக விடு அப்படின்னு. அதோட இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண எல்லா ஸ்கேம்லயுமே எங்க பேர் தான் அடிபட்டிருக்கும், ஆனா இப்ப அந்த டோல்கேட் ஸ்கேம்ல உன் பேர் தான் அடிபடும். ஏன்னா அந்த டோல்கேட்டோட ஐடியாவை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசும்போது அதுக்கும் இவர் சம்மதம் சொல்லியிருப்பாரு. அதை எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இப்போ அவங்களும் வந்து நம்ம இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஹேண்டிகேப் பையனும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடினதால அந்த ரவுடி கிட்ட இருந்தும் அந்த பையனும் தப்பிச்சிட்டான். இப்ப அந்த பையனும் இந்த ஃபேமிலியும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்னதான் ஆரம்ப காலகட்டத்துல இவங்க எல்லாருமே தனித்தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக ஒண்ணு சேர்றாங்க. அது மூலியமா ஒரு குடும்பமாவே வாழ்றாங்க. அந்த பையனுக்கு என்னதான் தன்னோட அப்பா சொந்த அப்பா இல்லனா அப்படின்னா கூட ஹீரோ மேலதான் அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாசமே. காணாம போனா கூட ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை தான் முதல்ல கட்டி பிடிக்கிறான். அப்ப மித்ராக்கே ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம பையன் நம்ம மேல விட ஹீரோ மேலதான் ரொம்ப அன்பா இருக்கான், அப்ப நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு எல்லாருமே கடைசியில ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டோல்கேட் மூலியமா சம்பாரிச்ச பணத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்காம அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இவங்க கிட்ட ஏமாந்தாங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. நாங்க எந்த ஒரு செயலையும் உள்நோகத்தோட செய்யல, எங்களோட சூழ்நிலை அப்படி மாத்திருச்சு அப்படின்னு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறாங்க. கடைசியா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அடுத்த ஒரு வாழ்க்கை கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு எமோஜியும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் ஏகப்பட்ட பேர் தன்னோட கருத்துக்களை நீங்க சொல்ல வந்திருக்கீங்க, ஆனா எல்லாரோடையும் என்னால பதிலளிக்க முடியல. சோ அதனால கீழே என்னோட இமெயில் ஐடியும் இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கேன். உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அது மூலியமா உங்களுக்கு தேவையான பதில நான் சொல்றேன். எத்தனையோ பேர் நம்ம சேனலை பார்த்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு சின்ன ஆதரவு கண்டிப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நடிப்புல ரிலீஸ் ஆன கான்சிட்டி படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.